கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியின் 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் தனியாக பிரிஞ்சு போனால் மட்டும்தான் அவங்க தகுதி நீக்கத்தில் இன்னும் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் பிரிஞ்சு அது 3ல் 2 பங்கு இல்லை. நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து முன்னே சொன்னேன், நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணுறாங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுகள் செம்ம அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த மின்வெட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும், இது ஒரு ஆட்சியவே காலி பண்ணியிருக்கு, இது சும்மா கிடையாது நான் சொன்னேன். ஆனால் இந்த மின்வெட்டுக்கு பின்னால் நிஜமாகவே பற்றாக்குறை மட்டும்தான் காரணமாக நம்ம பார்க்கணும். இல்லை, வேறு ஏதாச்சும் சில்லுமுழு சதி இருக்கான்னு மின்சாரத்துறை அமைச்சர் சரி நிர்மல்குமார் ஒரு குண்டே வந்து ஓகே ஆனால் இந்த மின்வெட்டுக்கு பின்னாடி நிஜமாகவே பற்றாக்குறை மட்டும்தான் காரணமா? அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் தில்லுமுள்ளு சதி இருக்கான்னு மின்சாரத்துறை அமைச்சர் சி நிர்மல்குமார் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. புதிய அரசுக்கு வந்து அதுவும் குறிப்பாக முதல்வர் விஜய்க்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணி பேசின விதம் தான் இங்கே வந்து திமுகவுக்கும் அதிமுக கூட டக்குன்னு டர்றேனா திரும்பவும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்கு தான் ஏன் தாங்குவாங்க அவங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு புதிய அரசு ஆட்சி அமைந்து நாளையோடு 1 மாதம் ஆக போகிறது. அடடா. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் வந்து இன்றைக்கி தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை வந்து சந்தித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அது வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து மன்னிப்பு கடிதம் தொடர்பாக அதிரடியாக பேசினார். ஸோ முக்கியமான தாண்டி அதிரடியாக பேசினார், எவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிமுகவின் பலவீனமான அரசியல் ஸ்கெட்சை நாம் இன்றைக்கி ஓப்பனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைக்க போகிறோம். உறவுகளே, தாவேகா அரசு கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவோட கொரோனா உத்தரவை மீறி தமிழ்நாட்டோட நலனுக்காகவும் ஒரு நிலையான ஆட்சி அமையணுன்ற நல்லெண்ணத்துக்காகவும் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஆதரவை வாக்குகளை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி சபாநாயகர் என்ன விளக்கம் சொல்கிறாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த கடிதங்களை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்ட 21 எம்எல்ஏக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி மன்னித்து ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அவங்க தாவேகா அரசுக்கு அளித்த அந்த ஆதரவு வாக்குகள் செல்லும், அவங்க பதவியும் தப்பிச்சிருச்சு அப்படின்றாரு. இங்கே தான் பாஸ் நம்ம ஒரு முக்கியமான அரசியல் நுணுக்கத்தை வந்து கவனிக்கணும். தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்த அந்த 21 பேரோட ஓட்டு செல்லும்னு சபாநாயகரே இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மூலமாக என்ன தெளிவாகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். புதிய அரசு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைத்த அந்த பெரும்பான்மை, அதாவது அந்த பெரும்பான்மை அந்த ஆதரவு அது வந்து சட்ட ரீதியாகவும் முறைப்படியாகவும் 100% வந்து உறுதியானது தான் அப்படிங்கிறது இப்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்குது. இது ஒரு குட் நியூஸ். புதிய அரசோட நல்லாட்சிக்கு கிடைத்த அந்த 21 பேரோட ஆதரவை யாராலும் இப்போது ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நீங்கள் வந்து நீங்கள் ப்ரௌட் கொத்தூஸ்லாம் கதறினே இருக்க வேண்டியதான், அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான், சரிங்களா? ஆனால் அதே சமயம் வந்து சபாநாயகர் சொன்ன இன்னொரு விஷயம்தான் அதிமுகவோட பழிவாங்கல் அரசியலை வந்து அப்படமாக காட்டுது. இது நான் சொல்லலை, மக்கள் கருத்தாக இருக்குது. அதாவது இபிஎஸ் காலில் போய் விழாமல் தங்களோட முடிவில் உறுதியாக நின்ன அந்த 4 எம்எல்ஏக்கள் மேலே தகுதி நீக்க நடவடிக்கை பாயுமாம். என்னங்கடா இது உங்கள் நியாயம்? என்ன நியாயம் இதெல்லாம்? ஒரே குற்றச்சாட்டு, ஒரே வாக்கெடுப்பு, ஒரே மாதிரி தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்த 25 பேரில் 21 பேர் வந்து இபிஎஸ் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்ற அந்த காரணத்துக்காக அவங்க போட்ட ஓட்டு வந்து செல்லும், அவங்க பதவியும் செல்லும். ஆனால் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் வேணும்னு வந்து நின்ன எஸ் ஜெயக்குமார், மரகத குமரவேலு, சத்யபாமா, அந்த இசைக்கு சுபையா 4 பேர் மேலே மட்டும் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா இது என்ன வந்து ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னே. உண்மையை சொல்ல போனால் இந்த 4 எம்எல்ஏக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளே நடக்கிற அடிதடி சுயநல அரசியலை வெறுத்து போய் தமிழ் மண்ணை ஆள வந்திருக்கிற ஒரு புதிய மாற்று சக்திக்காக தங்களோட ஆதரவை வந்து கொடுத்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக அவங்களை எதிர்த்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதி நீக்க வேட்டுக்கு பயப்படாமல் கம்பீரமாக நின்னதுக்கு காரணமே அவங்க தமிழ்நாட்டின் நிஜமான மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க அப்படின்றது தான். ஆனால் அதிமுக தலைமையில் அவங்களோட ஈகோவையும் அந்த உட்கட்சி சண்டையும் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டு சபாநாயகர் மூலமாக இன்றைக்கி இந்த ஒரு பாராபட்சமாக பார்க்குற மாதிரி நடவடிக்கை வந்து தொடங்கியிருக்கு.
தாவேக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு வச்ச அந்த 21 பேரோட ஓட்டு செல்லும் போது புதிய அரசின் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் இன்னும் பலமாக இருக்குது. அது ஓகே தான். ஆனால் இபிஎஸ் தங்களோட பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிக்கவும் வேலுமணி அப்புறமேட்டு சிவி சண்முகம் கூட்டணிக்கு வந்து பயந்து போய் ஆடுற இந்த நாடகம் வந்து அதிமுகவை இன்னும் பலவீனமாகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இங்கே நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இறங்கி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். இந்த கொரோனா உத்தரவை வந்து மீறினதுக்காக 25 பேர் மேலேயும் கட்சி தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை வந்து எடுக்கும் சபாநாயகர்கிட்ட இபிஎஸ் கடிதம் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ இந்த 21 பேரோட மன்னிப்பு கடிதத்தையும் ஏற்றுக்கிட்டு சபாநாயகர் அவங்க மேலே இருக்கிற கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியின் 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் தனியாக பிரிஞ்சு போனால் மட்டும்தான் அவங்க தகுதி நீக்கத்தில் இது தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் பிரிஞ்சப்போ அது 3ல் 2 பங்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த 21 பேரை இபிஎஸ் எப்படி மன்னிக்க முடியும்? சபாநாயகர் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் லாஜிக்கலாக கேட்குறேன். அப்போ இங்கே முழுக்க சட்ட விதிகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி எப்படியாவது தங்களோட எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் கொங்கு மண்டலத்தில் தங்களுக்கு இருக்கிற ஒரு பிடியையும் தக்க வச்சுக்கிற இபிஎஸ் ஆகிற அரசியல் சதுரங்க வேட்டை தானே இது. இந்த 4 எம்எல்ஏக்களும் வந்து பார்த்தா இபிஎஸ்க்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தார்மீக தைரியம் இருக்குங்க. அவங்க மேலே எடுக்க போகிற தகுதி நீக்க நடவடிக்கை வந்து கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 பேரோட மன்னிப்பு நாடகமும் சபாநாயகரோட இந்த பாரபட்சமான தீர்ப்பும் சட்ட ரீதியாக பெரிய கேள்விக்குறியாக தான் நிஜமாகவே இது இருக்கும். இதுதான் உண்மையான நிலவரம். இப்போ நான் பதிவு பண்ணுறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா ஃபேக்ட்ஸ் அப்படி இருக்குது, லாஜிக் அப்படி இருக்குது. இப்படி சட்டமன்றத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட உட்கட்சி பூகம்பமும் பழிவாங்கல் நாடகமும் உச்சகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விரக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா விரக்தியில் விரும்பலையே இருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து அரசியலில் அந்த அரசியல் வட்டார தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் அந்த கிளம்பி கொண்டு இருக்கிற அந்த மெகா வதந்தி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அதிமுகலேருந்து விலகி நேராக திமுகவில் வந்து இணைய போகிறாரு அப்படின்ற செய்தி வந்து காட்டு தீயாக பரவிட்டு இருக்கு. இந்த வதந்தி சும்மா காற்றுல வரல பாஸ். அதிமுகவுக்குள்ளே நடக்கிற இந்த அதிகார போட்டியில் நொந்து போன மூத்த தலைவர்கள் பலரும் தங்களோட அரசியல் எதிர்காலத்தையே வந்து காப்பாற்றிக்க திமுக அல்லது தாவேகா பக்கம் இஷ்டது 4 பக்கம் தாவலாம் அப்படின்னு யோசிக்காமல் ஒன்று இங்கே என்ன அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு பேச்சுகள் வந்து ரொம்ப பலமாகவே வந்து பரவிட்டு இருக்கு. இந்த சிவி விஜயபாஸ்கர் வந்து திமுகவுக்கு போகிறாரோ இல்லையோ, ஆனால் இப்படி ஒரு டாக் இன்றைக்கி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவே அதிமுக கூட நம்ம எந்த அளவுக்கு பலவீனாக கிடக்குதுன்றது வந்து அப்பட்டமாக தெரியுது. அப்பட்டமாக ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியுது. இது சட்டமன்றத்தில் நடக்கிற இந்த அரசியல் கூத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடுத்து மக்கள் அன்றாடும் பாதிக்கப்படுகிற ஒரு நரக வேதனைக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். நிறைய பேர் பேசவும் சொல்கிறாங்க இதை பற்றி. அதுதான் மின்வெட்டு அரசியல். கடந்த பல நாட்களாகவே சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இரவு நேரங்களில் கடுமையான மின்வெட்டு நடந்துகிட்ருக்கு. பல மணி நேரமாக விடிய மின்சாரம் கட் செய்யப்படுது. இதனால் மக்கள்லாம் பயங்கர கோபம் அடைஞ்சு சென்னை முழுக்க பல பகுதியில் கூட்டமாக போய் மின்வாரியத்துறையில் அதிகாரிகிட்ட நடுராத்திரியில் பயங்கரமாக வாக்குவாதம் செய்கிறாங்க. இது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உறவுகளே. இது ஒரு அலர்ட் சைன். இங்கே தான் சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான விவாதம் கிளம்புது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தபோது கூட இந்த அளவுக்கு மோசமான இரவு நேர மின்வெட்டு சென்னைக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ தாவேகா ஆட்சி வந்த உடனே அதுவும் பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் எப்படி இப்படி விடிய கரண்ட் கட் ஆகுது? இது வந்து நியாயமான கேள்வி தானே. இது திமுக காரெல்லாம் கேட்க விடுங்க, மக்கள்லாம் கேட்குறாங்க. இது புது அரசுக்கு மிகப்பெரிய நிர்வாக குறைபாடு அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், எதிர்க்கட்சிகள் இதை கச்சிதமாக பயன்படுத்துகிறாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து முன்னே சொன்னேன், நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணுறாங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுகள் செம்ம அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த மின்வெட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இது ஒரு ஆட்சியவே காலி பண்ணியிருக்கு, இது சும்மா கிடையாது நான் சொன்னேன். ஆனால் இந்த மின்வெட்டுக்கு பின்னால் நிஜமாகவே பற்றாக்குறை மட்டும்தான் காரணமாக நம்ம பார்க்கணும். இல்லை, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் திரு சி நிர்மல்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்வாரியத்துறையில் சில கருப்பாடுகள் இருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. 1.5 லட்சம் பணியாளர்கள் வந்து தேவைப்படுற இடத்துல 75,000 பேர் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு அதிர்ச்சியான உண்மையை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைச்சார். அமைச்சர் சொன்னது சும்மா பேச்சு இல்லைங்கிறது. நேற்று நைட்டு சென்னை ஆவடி பகுதியில் ஒரு நேரடி ஆதாரம் க்ளீனாக சிக்கியிருக்கு. இன்றைக்கி அதுதான் ஃபுல்லாக ட்ரெண்டு.
விடிய விடிய கரண்ட் இல்லாததால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட மின்வாரிய ஊழியர்களும் போய் டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அவங்க குறை சொல்கிறது கிடையாது. அங்கே பார்த்தா சில இளைஞர்கள் நைட்டாக டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஃபியூஸ் கேரியரை திருட்டு ஓடுறாங்க. என்னடா இப்படி கரண்ட் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் கையை வச்சு ஒன்றும் புரியலங்க. ஃபியூஸ் கேரியரை வந்து பார்த்தீங்கன்னா கலட்டுறது சாதாரண ஆளால் முடியாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நிச்சயமாக அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது நேக்கு இருக்கணும், முன்னாடியே வந்து இந்த மாதிரி எப்படி இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அப்போது புது அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்களை கொந்தளிக்க வைக்க வேண்டும். சென்னையே இருட்டில் தள்ளணும்னு பிளான் பண்ணி சில அரசியல் பின்னணி கொண்ட சக்திகள் திமுக தான். இது அரசியல் பின்னெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, இதை மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த அளவுக்கு கேவலமாக திருட்டு பசங்களாடா இதெல்லாம் இப்படி இறங்கிட்டீங்க. திருட்டு மூதேவிங்களா? நான் திருநவனை தான் திட்டுறேன், வேறு எவனையும் திட்டல. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உங்களுக்கு? முக்கியமாக இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் கொழுப்பு எடுத்து தெரிஞ்ச அந்த நெட்வொர்க்கு, அந்த கேவலமான நெட்வொர்க் இன்னும் மின்வாரியத்துக்குள்ளே வந்து அப்படியே தான் இருக்குது. புது அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாகணும்னே திட்டமிட்டு இப்படிப்பட்ட வேலைகளை பின்னாடி இருந்து இயக்குறானுங்க. இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரே தங்களோட எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. எக்ஸ் தளத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஃபுல் வைரல் ஆகிடுச்சு. இது நம்ம இன்னும் வந்து டெப்த்தாக இன்ட்ரெஸ்டிங்காக அனலைஸ் பண்ணி பார்ப்போம் பாஸ். இந்த மின்சாரத்துறையில் நடக்கிற குளறுபடிகளையும் தில்லுமுலைகளையும் கவனிச்சிங்களா? ஒரு விசித்திரமான உண்மையை நான் சொல்கிறேன். இந்த விடிய கரண்ட் கட் ஆகிற பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த அளவுக்கு இல்லைங்க. மதுரை, திருச்சி, கோவை, நெல்லைன்னு வேறு எங்கேயும் இந்த மாதிரி நரக வேதனைகள் மக்கள் அனுபவிக்கலை. ஆனால் ஏன் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் விடிய கரண்ட் கட் ஆகுது? ஏன் கட் ஆகுது? ஏன்னா சென்னை முழுக்க தோத்த விரக்தியில் எவனோ ஒரு கருப்பாடு, அந்த கருப்பாடு கண்டிப்பாக மாட்டோம். இது க்ளீனாக பொலிட்டிக்கல் ஸ்கெட்ச் தான். ஏன் சென்னையில் மட்டும் இப்படி ஆகுது? ஏன் சென்னை மட்டும் ஆகுது சொல்லுங்கள்? ஏன்னா சென்னை தான் தமிழ்நாட்டோட தலைநகரம். ஒன்று, கோட்டையும் இங்கே தான் இருக்குது. அந்த கோட்டையை உடைச்ச சரித்திரமும் வரலாறும் இங்கே தான் இருக்குது. கரெக்டா? அதே மாதிரி உலகமே உற்று நோக்கிற மீடியாக்களும் இங்கே தான் இருக்குது. இங்கே நடந்தால் உடனே டக்குன்னு கவர் ஆகும். சென்னையில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அது தேசிய லெவலில் ஒரு பெரிய நியூஸ் ஆகிடும். அதனால தான் கடந்த 5 வருஷமாக திமுக கேம்பில் இருந்த சலுகைகளை அனுபவித்த இன்னும் மின்வாரியத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிஸ்கெட் போட்டு பன்னு போட்டு வளர்த்து வச்ச அந்த ஜீவன்கள் டாப் லெவலில் உட்கார்ந்துருக்கு. இப்போ சில உயரதிகாரிகளும் லோக்கல் கருப்பாடுகளும் லோக்கலாக இருக்கக்கூடிய சின்ன புத்தி கொண்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இந்த தில்லுமுழு வேலையெல்லாம் செஞ்சு அரசாங்கத்தோட டாப் லெவல் உத்தரவுகளை இவங்க வேணும்னே கீழே இருக்கிற ஊழியர்களுக்கு பாஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்குறாங்க. வெயில் காலத்தில் சென்னைக்கு எவ்வளோ மின் தேவை இருக்குங்கிறது வந்து முன்கூட்டியே வந்து கண்டிப்பாக தெரியும். அப்படி இருந்தும் பராமரிப்பு வேலைகளை சரியாக செய்யாமல் அலட்சியம் காட்டுறானுங்க. இதோட மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? இப்போ பார்த்தீங்களா, புது அரசு வந்து ஒரே மாதத்தில் தலைநகரமே இருட்டில் மூழ்கிடுச்சு. இவங்களுக்கு நிர்வாக திறமையே இல்லை, புரியுதா? அப்படின்னு ஒரு பயங்கர நெகட்டிவ் இமேஜை வந்து மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக சென்னை. ஏன்னா காரணம் நான் சொல்லிட்டேன், இங்கெல்லாம் தோற்றிங்க தானே அடி பலமாக விழுந்திருக்கு, செம்ம அடியில். இங்கே அது விதைக்கணுங்கிற இந்த திமுக கேவலமான ஈன புத்தியோட இந்த நெட்வொர்க்கோட அக்மார்க் சதி. ஆவடியில் ஃபியூஸ் கேரியர் திருடின சம்பவம் சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் பாஸ். அதை நான் சொல்லிடுறேன். மின்வாரியத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த ஃபீடர் லைன்களை ஆஃப் பண்ணுறது, லோட் ஷெட்டிங்கிற பேரில் திட்டமிட்டு நைட் நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணுறதுன்னு பல தில்லுமுலைகளை வந்து பார்த்தா இந்த அதிகாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியை முறியடிக்க மின்சாரத்துறை அமைச்சர், உண்மையாகவே சொல்கிறேன், அந்த மனுஷன் பாவங்க, எதோ சமாளிக்கிறாப்புல. ஆனால் இப்போ விஜிலன்ஸ் ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு. செத்தாங்க எல்லாரும் மாட்டினீங்க பார். ஒருத்தனையும் ஒரு மாட்ட எல்லாருக்கும் சம்மாப்பு இருக்குது. இந்த திமுக விசுவாச கருப்பாடுகளை தயவுசெய்து கூண்டோட காலி பண்ணுங்க அமைச்சரை. நான் ஒரு வேண்டுகோளாக மக்கள் சார்பாக வைக்கிறேன். உடனே ஆக்ஷன் எடுங்க, எல்லாரையும் மாற்றி விடுங்க. எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான் விஷயம் தெரிஞ்சவன், தயவுசெய்து அவனை இவ்வளோ அச்சு துரத்துங்கன்றேன். உண்மையாகவே வந்து எவ்வளோ நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க. மின்வாரியத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நல்ல சீட் நிர்மல்குமார் சிறப்பாக நிர்மல்குமார் அவர்கள் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கையும் உடனடியாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்படி திட்டமிட்டு பரப்பப்படுற மின்சார வேஷமும் மின்வாரிய தில்லுமுழுகளும் ஒரு பக்கம் அம்பலப்பட்டு இருக்கும் போதே
சரியா? இன்னைக்கு காலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலும் மதுரை வைக்கிற மாதிரி ஒரு மெகா அதிரடி திருப்பம் சென்னையில் நடந்திருக்கு பாஸ். என்னன்னு பார்ப்போமா? யாரெல்லாம் புது அரசாங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா குத்தி காட்டலாம், அவங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு இமேஜை டேமேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க அத்தனை பேரோட வாயையும் அடைக்கிற மாதிரி இன்றைக்கி முதல்வர் அவர்கள் வந்து ஒரு மாசான திட்டத்தை வந்து களமிறக்கியிருக்காரு. அதாவது சொன்னதை செஞ்சுருக்காரு. அதுதான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட, பெரிதும் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட, என்னென்னலாண்டா கதை சொன்னீங்க எப்பா டே சாமி, சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு அதிரடி படை திட்டம். இன்றைக்கி வந்து சென்னையில் இந்த திட்டத்தோட பிரம்மாண்டமான தொடக்க விழா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடியே 2-3 டைம் தள்ளி போச்சு, கேன்சல் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட அப்படின்னு கக்குனானுங்க. சரியா? கான்ட்ரவர்சி எதிர்கட்சிகள்லாம் கிளப்பி விட்டானுங்க. புது சிஎம்மால் சொன்னபடி வந்து திட்டத்தெல்லாம் தொடங்க முடியல அப்படின்னு எப்பவும் போல் நெகட்டிவ் ப்ரோபகண்டா பண்ணானுங்க. ஆனால் இந்த வதந்திகளுக்கெல்லாம் இன்றைக்கி தன்னோட அதிரடி செயலால் இவனுங்க சொன்னாலும் நடக்க போகுது. அது பாடு வேலை நடக்க தான் போகுது. இருந்தாலும் அது முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி, சவுட்லேயே வச்ச மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து இந்த விழாமல்ல சும்மா கெத்தாக ஸ்டைலாக அதே கோட்டோட படையோட ஒரு பெண் சிங்கப்படையோட சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது அழகாக இருந்தது. ரோந்துலாம் வந்தார், ஓட்டி பார்த்தார் வாகனத்தை. சிங்கப்பெண் லோகோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களோட மாஸ் பாடல்களை இசைக்க அந்த இடமே சும்மா திருவிழா மாதிரி அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது. ஏன்னா பெண்கள் அந்த சீருடையில் பார்க்கும்போது, யூனிஃபார்மில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது ரொம்ப உள்ளபடியே மனநிறைவாக இருந்தது அந்த விஷயம். செயல்பாடுகள் இன்னும் உண்மையாக இந்த மனநிறைவை வந்து ஒரு லாங் டேர்முக்கு செயல்பாடுகளில் போய் பார்க்கும்போது இது மக்கள் வந்து பயனடையும் போது, பெண்கள் பயனடையும் போது உண்மையாகவே அதோட இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விழாவோட ஹைலைட்டே முதல்ல விஜய் பேசினா அந்த எமோஷனல் மற்றும் அக்ரெசிவான ஸ்பீச் தான் உறவுகளே. எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும், ஆனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இந்த திட்டம் அப்படிப்பட்டதுன்னு ஆரம்பித்த அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் நெகிழ வச்சுட்டார். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைன்னு அத்தனை பெண்களோட பாதுகாப்பும் இந்த அரசுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளையும் குற்றங்களையும் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது, கண்கள் கலங்குது அப்படின்னு இவனுங்கள மாதிரி இதுக்கு முன்னாடி பேசினானுங்க பாருங்க. நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இரும்பு கரம் கொண்டு, நாங்கள் தான் இரும்பு கரம் கொண்டு பெண்களை பாதுகாக்கிறோம் சொல்லி நார்த்தில் இருந்து கொண்டு வந்து உட்கார வச்சு அவர்கிட்டே புரியாத பாஷை கேட்டாப்புல பாருங்கள். அப்படி கிடையாது, ஓகேவா? அது செட்டப் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கேர்ள்ஸை கூட்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது. எந்த இடத்துல எப்படிப்பட்ட டைலாகை ஃப்ரேம் பண்ணுறாரு பாருங்கள். ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு. சரிங்களா? இங்கே தான் அவர் எதிர்கட்சிகளோட முகத்திரையை கிழிச்சு ஒரு மிக முக்கியமான அரசியல் பாயிண்ட்டை உடைச்சாரு. பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அத்தனை கொடூரமான குற்றங்களுக்கும் அஸ்திவாரமாக மூல காரணமாக இருக்கிறது என்ன தெரியுமா? அது இந்த போதைப் பொருள் நடமாட்டம். அதுதான் இந்த தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இவ்வளவு தூரம் பரவி நாசமாக போனதுக்கு காரணம் முந்தைய ஆட்சி இருந்தவர்கள், அதான் திமுக. இது மேலே எந்த ஒரு உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கலை. உண்மைதான், பல வருஷமாக இது அப்படியே முதல்வர் மாதிரியே அமைதியாகவே இருந்தது, பொம்மை மாதிரியே அப்படின்னு திமுக ஓப்பனாக அட்டாக் பண்ணார். இது இந்த பொம்மை மாதிரிலாம் நான் சொன்னேன், அவர் சொல்ல அப்படின்னு பொழந்து கட்டினார். பல வருஷமாக வந்து விட்ட தப்பை இப்போது இந்த அரசு சரி செய்ய போகுது. இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து வேரோட பிடுங்கி எறியணும். பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தப்பிச்சிடலாம்னு எவனாச்சும் நினச்சா அவனுக்கு இங்கே எச்சரிக்கை விடுக்கிறேன். செம்மையாக இருந்தது, பவர் பேக்டாக இருந்தது. அவன் சொல்லும் போது பெண்களோட பாதுகாப்பை சீர்குலைக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் மீதான தண்டனைலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். எப்படி கடுமையாக இருக்கும். அதாவது அரசு சகிச்சிக்கவே முடியாது, அதை இந்த அரசு சகிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சும்மா ஃபயர் மோடில் வார்னிங் கொடுத்தாரு. படத்தில் பார்க்குற மாதிரியே இருந்தது. அதை வேறு இப்போ ஆளு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அவர் முதல்வராக பேசுகிறாரு. வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். இது வந்து எவனா இப்படி ஒரு மனசாட்சியில் எவனா இப்படி ஒரு தப்பு பண்ணலான்னு யோசிக்கிறவனு கூட ஒரு டர்ரு ஏற்பட்டிருக்கும். அதோடு நிற்காமல் ஒரு அரசாங்கத்தோட அழகு எதில் இருக்கணுன்றத ஒரு புது இலக்கணம் கொடுத்துருக்காருங்க. வெறும் உட்கட்டமைப்பு, ரோடு போடுறது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் ஒரு நாட்டுக்கு முக்கியம் இல்லை. பெண்களும் குழந்தைகளும் அந்த நாட்டில் எவ்வளவு பாதுகாப்பாக பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆட்சி
அழகை சொல்லும். அதாவது எவனுமே விளம்பரம் பண்ண தேவையில்லை, அந்த நடைமுறையில் அதை பார்த்தாலே தெரியும் அந்த ஆட்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்னு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைமாக பெண்களோட பாதுகாப்புக்காக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு, அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜியை கொண்டு செம்மையாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு நம்ம முதல்வர். இந்த சிங்கப்பெண் படைக்காக முதற்கட்டமாக ரூபாய் 354 கோடி ஒதுக்கியதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக 2500 புதிய பணியிடங்கள் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்காக உருவாக்கப்படும் அதிரடியாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. உண்மையாகவே சொல்கிறாங்க, வாழ்த்துகள், பாராட்டுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அரசியல் சதுரங்க நகர்வு. கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் திடீர்னு சென்னை தலைமை செயலகத்துக்கு முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து பேசினா அந்த விவகாரம். இந்த சந்திப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஸ்கெட்ச் என்னன்னு இப்போது உங்களுக்கு புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் திமுகவும் பலவீனமாகி அதிமுகவும் ரெண்டாக உடைஞ்சு சிதறி அப்படி சிக்கி சின்னாபனமாக கிடக்குது. இந்த சூழலில் வர காலத்தில் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் அச்சுமே எங்கே இருக்கு? தாவேகாவை நோக்கி தான் நகரப்போகுதுன்றது தான் அன்புமணி முன்கூட்டியே பக்காவாக கணிச்சிட்டார். சரிங்களா? அவரும் நல்லா படித்தவர், பக்காவான யோசனை உள்ளவர். அதனால தான் ஆரம்பத்திலே இந்த அரசுக்கு தங்களோட ஆதரவு கருத்தை அவங்க நீட்டினாங்க. சரியா? ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கவே இந்த திடீர் சந்திப்பு அப்படின்றத மக்களால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்களை திரு அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். புதிய அரசுக்கு அதுவும் குறிப்பாக முதல்வர் விஜய்க்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணி பேசின விதம் தான் இங்கே திமுகவுக்கும் அதிமுக கூட டக்குன்னு டர்ரேனா திரும்பவும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்கு தான் ஏன் தாங்குவாங்க அவங்க. அவர் என்ன சொன்னார்னா, புதிய அரசு ஆட்சி அமைந்து நாளையோடு 1 மாதம் ஆக போகிறது. அடடாடா யார் அந்த 1 மாதம் ஸ்கோர் கார்டை யார் பேசுகிறா பாருங்கள். எல்லாம் அமையுது தாவேகாக்கு. ஒரு கட்சியின் தலைவர், மிகப்பெரிய கட்சியின் தலைவர், அவர்கள் நன்றாகவே செயல்பட்டு வருகிறார்கள். இந்த 1 மாதத்திற்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக ஊழல் பெரிய அளவில் குறைந்துள்ளது. அப்படி ஓப்பனாகவே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. 1 மந்த் சர்டிஃபிகேட் கொடுத்தது அன்புமணி ராமதாஸ். அந்த பெருமை அவருக்கே சேரும். அதோட நிற்காம திமுக அரசு விட்டுட்டு போன மின்சார வாரிய குளறுபடிகளை எப்படி வச்சார் பாருங்க, சூப்பரா. இந்த 1 மாதத்தில் சிஎம் விஜய் மேலே பழிய போடுறாங்களே, அதுக்கும் சேர்த்து அன்புமணி அவர்கள் முதிர்ச்சியாக சூப்பராக வக்காலத்து வாங்கியிருக்கிறார். அதாவது ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க, ஆனால் அதிகாரிகள் இன்னும் மனம் மாறவில்லை. கோட்டையில் டாப் லெவலில் இருக்கிறவங்க மாறினாலும் கீழே இருக்கிற அரசு அதிகாரிகள், மின்வாரிய ஊழியர்கள் இன்னும் பழைய திமுகவோட மைண்ட் செட்லேயே தான் இருக்கானுங்க. ஏன்னா வாங்கி வாங்கி அப்படி இருக்கு, அவ்வளோ பிஸ்கெட்டும் மண்ணும் போட்டிருக்காங்க. 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னா எப்படிங்க? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த அதிகாரிகள் மாற இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும். அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி சவுட்லேயே அடித்து அனுப்பணும் அப்படின்னு அவர் நான் சொல்கிறேன். நம்ம இந்த புதிய அரசுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லி புது அரசுக்கு ஒரு கேடயம் மாதிரி அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி சப்போர்ட்டாக நின்றுருக்காரு. சூப்பர். 1 மந்த்துக்கான ஸ்கோர் கார்டு திரும்பவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த பேட்டி சிறப்பான ஒரு பேட்டி தான். இந்த சந்திப்புக்கு அன்புமணி ராமதாஸோட இந்த பாசிட்டிவ் மூவும் அடுத்தடுத்து தமிழ்நாடு அரசியலில் எப்படி நகர்த்து போகுது அப்படின்றத நம்ம அந்த பொலிட்டிக்கல் ஸ்கெட்சை இப்போது பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாமகவை பொறுத்தளவில் வட மாவட்டங்களும் அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வாக்கு வங்கி இருக்குது. நம்ம எல்லாமே ஒத்துக்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் நம்ம கிட்ட இல்லை. இப்போது புது அரசுக்கு அன்புமணி அவர் கொடுத்துருக்கிற இந்த ஆதரவு அப்படின்றது வர காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புதிய மெகா கூட்டணிக்கு அஸ்திவாரம் போடுற மாதிரி தான் அமைய போகுதுன்னு தெரியுது. சரிங்களா? ஸோ திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளையும் ஓரங்கட்டிட்டு தமிழ் மண் சார்ந்த தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுகிற ஒரு மாபெரும் புதிய அரசியல் ஒரு சக்தி இங்கே உருவாக போகின்றது தான் இந்த சந்திப்பு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு முதல் புள்ளியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா புது அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அன்புமணி ராமதாஸ் அடுத்ததாக கை வச்சது இந்த மின்சார பிரச்சனை. ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கரண்ட் கட் ஆகுதுன்னு தெரியுமா? அதுக்கு இப்போ இருக்கிறவங்க காரணம் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி திமுகவின் மின்சாரத்துறை ஊழல்களை புள்ளி விவரங்களோடு கிழித்து தொங்க விட்டார் அன்புமணி. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய மின் திட்டம் கூட கொண்டு வரவில்லை.
நிலுவையில் இருந்த சுமார் 14,000 மெகாவாட் மின் திட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச மின் நுகர்வு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட் தான். ஆனால் தமிழ்நாட்டில் அரசு தனியார் என அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக 36,000 மெகாவாட் தான் உற்பத்தி செய்கிற திறன் இருக்குது. ஸோ அரசுக்கு சொந்தமான இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் ஒரு யூனிட் மின்சாரம் இருக்குது இல்லையா, வெறும் ₹3 முதல் ₹3.50 காசு வரைக்குள்ள தான் வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் திமுக அரசு அதை செய்யலை. அது செய்யாமல் என்ன பண்ணாங்கன்னா தனியார்கிட்ட இருந்து யூனிட் ஒன்றுக்கு ₹9 முதல் ₹15 வரைக்கும் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கியிருக்கு. ஏன் சொந்தமாக உற்பத்தி செய்யாமல் தனியார்கிட்ட வாங்குகிறாங்க? ஏன்னா தனியார்கிட்ட வாங்கும்போது தான் ஊழல் செய்ய முடியும், கமிஷன் அதிகமாக கிடைக்கும், லஞ்சம் வாங்க முடியும், திருட்டுத்தனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதனால தான் மின்சார வாரியம் இவ்வளவு நட்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஊழல் மற்றும் நட்டத்தை மறைக்க கடந்த 4 ஆண்டுகளாக 4 முறை மின் கட்டணத்தை வந்து உயர்த்தி மக்கள் தலையில் வந்து இவனுங்க அந்த ஊழல் காசை பிச்சை எடுக்கிறதுக்கு மக்கள் தலைமையில் சுமையை வந்து வச்சுருக்காங்க. இதனால் தான் 1.5 லட்சம் கோடி கூடுதல் வருமான மின்துறைக்கு வந்தும் அது இன்னும் நஷ்டத்தில் தான் இயங்குது. இதுக்கு முதல் காரணம் யார்? திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தான். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் நடந்த ஊழல் உள்ளிட்ட விவகாரங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இதெல்லாம் யார் சொன்னது? அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து அதிரடியாக கிளப்பியிருக்காருங்க. சும்மாவா இதெல்லாம் சொல்லுங்கள். அதோடு நிற்காமல் தமிழ்நாட்டோட உயிர் நாடி பிரச்சனையான மேகதாது அணை இந்த விவகாரம் குறித்து வந்து பார்த்தா முதல்வர் வந்து அவர்கிட்ட பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காப்புல. புது அரசாங்கமும் நிர்வாக திறமையோடு இந்த கோரிக்கையை ரொம்பவே நேர்மறையாக அணுகியிருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ உறவுகளே, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது? தமிழ்நாட்டில் இப்போ ஒரு மெகா அரசியல் சதுரங்க வெடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் 47 சீட்டுகளோடு முடங்கி போன அதிமுகவின் பதவி சண்டை வெடிச்சு கட்சி இபிஎஸ் அணி வேலுமணி அணி 2ஆக உடையுது. இன்னும் எத்தனை அணி வரப்போகுதுன்னு தெரில. சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட 25 பேரில் 21 பேரை இபிஎஸ் சமாதானம் செஞ்சாலும் அவங்க இப்போ தாவேக அரசுக்கு விழுந்த அந்த 21 பேரோட ஆதரவு வாக்குகள் செல்லும்னு சபாநாயகரே இன்றைக்கி சொன்னது மூலமாக புதிய அரசோட பலம் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் கொள்கையோடு துணிஞ்சு நின்ற அந்த 4 எம்எல்ஏக்களோட இன்றைக்கி இபிஎஸ் தங்களோட பழிவாங்கல் ஆக்ஷனை காட்டுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் சிவி விஜயபாஸ்கர் திமுக பக்கம் போகிறாருன்னு கிளம்புற வதந்திகள் அதிமுகவோட பலவீனத்தை காட்டுது. இன்னொரு பக்கம் கடந்த 5 வருஷமாக திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் செஞ்ச ஊழல்கள், நிலுவையில் போட்ட மின் திட்டங்கள், தனியார் மின் கொள்முதல் கமிஷன், இதனால் மின்சார வாரியம் மொத்தமாக நட்டத்தில் முடங்கி கிடக்கு. அது மட்டும் அல்லாமல் புது அரசுக்கு எப்படியாச்சும் கெட்ட பேர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரியத்தில் இருக்கிற சில கருப்பு ஆடுகள் திருட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ திருட்டு லெவலுக்கு இறங்கிட்டாங்க. யார் காரணம்னு தெரில. இந்த மாதிரி அதோடு சேர்த்து இன்றைக்கி இதெல்லாம் டென்ஷன்லாம் சேர்த்து இவ்வளோ அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் அருமையான திட்டத்தை இன்றைக்கி முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க பெண்களுக்காகவே. அதாவது பல்வேறு விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிட்டோம். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறவர்கள். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நன்றி. வணக்கம்.